வணக்கம் சகாக்களே. ரீசெண்டாக மொபைல் வேலை அவாய்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டைட்டிலுக்கு மேலே இருக்குது. போய் மறக்காம போய் செக் அவுட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை பார்த்தா சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இல்லை ஜென்ரல் கன்சியூமராக இருக்கட்டும், Qualcomm Snapdragon 8 Gen 1 8 Plus Gen 1 ஒரே ப்ராசர்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒரு ஜென்ரல் கன்சியூமர் வந்து ஒரு ப்ராசரை பார்க்கும்போது அது ப்ராசரோட நேமையும் அதில் இருக்கிற கிளாக் ஸ்பீடே மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர அவ்வளோ தெளிவாக பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதை நான் சொல்கிறேன். 8 Gen 1 மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங். எப்போ பார்த்தாலும் எக்ஸினோஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு ஸ்னாப்டிராகனோட டைப் பண்ணி லான்ச் பண்ணப்பட்டதான் 8 Gen 1. பட் 8 Gen 1 இருக்கிற ப்ராப்ளங்களை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ணப்பட்டதான் 8 Plus Gen 1. 8 Plus Gen 1 யார் மேனுஃபேக்சர் பண்ணா அப்படின்னா TSMCன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக லான்ச் பண்ணப்பட்டாலும் Qualcomm Snapdragon 8 Plus Gen 1 வந்து ஒரு 8 Gen 1ஓட ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான் நான் சொல்லுவேன். அதுக்காக 8 Plus Gen 1 ஃபோனை அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுலேயுமே ஒரு சில நல்ல ஃபோன்லாம் இருக்குது, அதில் ஹீட்டிங் இஷ்யூலாம் இல்லை. அப்போ 8 Gen 2 8 Gen 3 வாங்கலாமான்னு கேட்டால் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என் பேர் ஹரி, நீங்கள் பார்த்துட்டு ஹைடெக் தமிழ். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.